பார்த்திபன் கனவு முதல் பாகம் அத்தியாயம் 5. மாரப்ப பூபதி. வாசலில் குதிரையில் வந்திறங்கியவன் திடகாத்திரமுள்ள ஒரு வாலிபன். வயது 25 இருக்கும். ஆடை ஆபரணங்கள் உயர்ந்த ராஜரீக பதவியை குறிப்பிட்டன. சேனாதிபதி வரவேணும் என்று சொல்லி கிழவன் வந்தவனை வரவேற்று உள்ளே அழைத்து கொண்டு வந்தான். இனிமேல் என்னை அப்படி கூப்பிடாதே. நான் சேனாதிபதி இல்லை, நான் மாரப்ப பூபதி இல்லை, நான் என் தகப்பனுக்கு பிள்ளையே இல்லை என்ற கோபமான குரலில் சொல்லிக்கொண்டு மாரப்ப பூபதி உள்ளே வந்தான். முற்றத்தில் ஏற்கனவே கிழவன் உட்கார்ந்திருந்த பீடத்தில் அமர்ந்தான். யுவராஜா ரொம்ப கோபமாய் இருப்பது போல் தெரிகிறது என்றான் கிழவன். யுவராஜாவா? யார் யுவராஜா? நானா? நேற்று பிறந்த அந்த பரதை பயல் அல்லவா யுவராஜா? இளவரசர் விக்ரமசிங்கர் வாழ்க, ஜெய விஜயி பவ என்று பரிகசிக்கும் குரலில் கூறிவிட்டு மாரப்ப பூபதி இடி என்று சிரித்தான். சற்று பொறுத்து, அது போகட்டும் ஆச்சாரி, உன் சோழி என்ன தெரிவிக்கிறது, அதை சொல்லு என்றான். வீரபத்திர ஆச்சாரி கொல்லு வேலை செய்வதுடன் சோதிட சாஸ்திரத்தில் வல்லவன் என்று பெயர் வாங்கியிருந்தான். சோழிகளை வைத்து கொண்டு அவன் கணக்கு போட்டு ஜோசியம் பார்ப்பது வழக்கம். யுவராஜா, எதற்காக இந்த பிரமை உங்களுக்கு என்று ஆரம்பித்தான் கிழவன். அந்த கதையெல்லாம் அப்புறம் வைத்து கொள்ளலாம். நீ ஏதாவது பார்த்தாயா இல்லையா? வெறுமனே என்னை அளக்களிக்க உத்தேசமா? பார்த்தேன் யுவராஜா, உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டால் சொல்கிறேன் என்றான் கிழவன். முக்கியமான விஷயம், சண்டைதான். அதன் முடிவு என்ன ஆகும்? இதை தெரிந்து சொல்ல முடியாவிட்டால் உன் ஜோசியத்தினால் என்ன பிரயோஜனம்? சுவடிகளையும் சோழிகளையும் தூக்கி நானே காவிரி ஆற்றில் எறிந்து விடுகிறேன் என்றான் மாரப்பன். அப்படியே செய்து விடுங்கள் யுவராஜா, எனக்கு ரொம்ப அனுகூலமாய் இருக்கும். பாருங்கள், என்னுடைய சொந்த விஷயத்தில் இந்த சாஸ்திரம் பிரயோஜனப்படவில்லை. ஒரே நாளில் குடும்பம் முழுவதும் அழிந்து விட்டது. குலத்தை வளர்ப்பதற்கு ஒரு பெண் குழந்தைதான் மிஞ்சியிருக்கிறது என்றான் கிழவன். வள்ளி சுகமாயிருக்கிறாள் ஆச்சாரி என்று மாரப்ப பூபதி கேட்டான். அப்பொழுது அவன் முகத்தில் ஒரு விகாரம் காணப்பட்டது. ஏதோ இருக்கிறாள் என்றான் கிழவன். ஆமாம், பொன்னன் சண்டைக்கு போய்விட்டால் வள்ளி என்ன செய்வாள் என்றான் மாரப்பன். அதற்கென்ன யுவராஜா, வள்ளியை காப்பாற்ற கடவுள் இருக்கிறார், இந்த கிழவனும் இருக்கிறேன் என்று அழுத்தி சொன்னான் வீரபத்திர ஆச்சாரி. ஆமாம், நீ இருக்கும்போது அவளுக்கு என்ன வந்தது? இருக்கட்டும், ஏதேதோ பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த சண்டையின் முடிவு என்ன ஆகும்? உன் சோழி கணக்கில் ஏதாவது தெரிகிறதா இருந்தால் சொல்லு, இல்லாவிட்டால் உன் ஜோசிய கடையை கட்டு என்றான் மாரப்பன். கடையை அப்போதே கட்டிவிட்டேன் யுவராஜா, உங்களுடைய தொந்தரவினால் தான் மறுபடியும் அதை திறந்தேன். திறந்ததில் என்ன தெரிந்தது? கிரகங்களின் சேர்க்கை ரொம்ப பயங்கரமான முடிவை காட்டுகிறது. சண்டையில் ஒரு பக்கத்து சேனை அடியோடு அழிந்து போகும். யுத்த களத்திற்கு போனவர்களில் ஒருவராவது திரும்பி வர மாட்டார்கள். ஆனால் எந்த பக்கத்து சேனை என்று எனக்கு தெரியாது என்றான் கிழவன். அது எனக்கு தெரியும். எந்த பக்கத்து சேனை அழியும் என்று சொல்வதற்கு நீயும் வேண்டாம், சோழியும் வேண்டாம். திரும்பி வராமல் நிர்மூலமாகப் போகிறது சோழ சைன்யம்தான். அந்த பெரும் புண்ணியத்தைத்தான் உங்கள் பார்த்திப சோழ மகாராஜா கட்டிக்கொள்ளப் போகிறார் என்றான் மாரப்பன். யுவராஜா, நீங்களே இப்படி சொல்லலாமா? நமக்குள் எவ்வளவு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் பகைவனுக்கு முன்னால் என்று இழுத்தான் கிழவன். யார் பகைவன்? பல்லவ சக்கரவர்த்தியா நமக்கு பகைவன்? இல்லவே இல்லை. சோழ நாட்டுக்கு இப்போது பெரிய பகைவன் பார்த்திபன் தான். இவன் கையில் வாள் எடுத்து அறிய மாட்டான், வேல் வீசி அறிய மாட்டான். இப்பேற்பட்ட வீராதி வீரன் பல்லவ சைன்யத்துடன் போர் செய்ய கிளம்புகிறான். பல்லவ சைன்யம் என்றால் லேசா? சமுத்திரத்தின் மணலை எண்ணினாலும் எண்ணலாம். பல்லவ சைன்யத்தில் உள்ள வீரர்களை எண்ண முடியாது. காவிரியிலிருந்து கோதாவரி வரையில் பறந்து கிடக்கும் பல்லவ சாம்ராஜ்யம் எங்கே? ஒரு கையகலம் உள்ள சோழ நாடு எங்கே? நரசிம்ம சக்கரவர்த்தி தான் லேசுப்பட்டவரா? 100 யோசனை தூரம் வடக்கே சென்று ராட்சத புலிகேசியை போர்க்களத்தில் வென்று வாதாபியை தீ வைத்து கொளுத்துவிட்டு வந்தவர். அவருடன் நாம் சண்டை போட முடியுமா? யானைக்கு முன்னால் கொசு என்றான் மாரப்பன். யுவராஜா, இதையெல்லாம் என்னிடம் ஏன் சொல்லுகிறீர்கள்? மகாராஜாவிடம் சொல்லுவது தானே. மகாராஜாவிடம் சொல்லவில்லை என்றால் நினைத்து கொண்டாய் கிழவா? சொன்னதன் பலன்தான் எனக்கு சேனாதிபதி பதவி போயிற்று. மகாராஜாவே சேனாதிபதி பதவியையும் ஏற்றுக்கொண்டு விட்டார். சைனியத்தை அவரே நடத்தி கொண்டு யுத்த களத்திற்கு போகப் போகிறாராம். தாராளமாய் போகட்டும். இந்த பிரமாத சேனாதிபதி பதவி இல்லை என்று யார் அழுதார்கள்? அப்படியானால் யுவராஜா, நீங்கள் யுத்தத்திற்கு போக மாட்டீர்களோ என்று கேட்டான் கிழவன். நானா? என்னை கூப்பிட்டால் போவேன், கூப்பிடாவிட்டால் போக மாட்டேன். கிழவா, சண்டையின் முடிவை பற்றி சொன்னாயே, அதை இன்னொரு தடவை விபரமாய் சொல்லு என்று கேட்டான் மாரப்பன். ஆமாம் யுவராஜா, ஒரு கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் யுத்த களத்தில் அழிந்து போவார்கள். ஒருவராவது உயிரோடு திரும்பி வர மாட்டார்கள். உயிரோடு திரும்பி வர மாட்டார்களா? பின் உயிரில்லாமல் திரும்பி வருவார்களோ என்று மாரப்ப பூபதி உரக்கச் சிரித்தான். பிறகு, ஆமாம் ஆமாம், நான் யுத்தத்தில் செத்து போனால் நிச்சயமாய் பிசாசாக திரும்பி வருவேன். திரும்பி வந்து வள்ளியை பிடித்து கொண்டு ஆட்டுவேன் என்று கூறி மறுபடியும் பயங்கரமாக சிரித்தான். சமையல் அறையிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த வள்ளி தன் 2 கைகளையும் நெரித்து, உன் கழுத்தை இந்த மாதிரி நெரித்து கொள்ளுவேன் என்று முணுமுணுத்தாள். கொஞ்சம் காது மந்தமுள்ள கிழவி, என்ன சொல்கிற வள்ளி என்று கேட்கவும், வள்ளி அவளுடைய வாயை பொத்தி சும்மா இரு என்றாள்.
உள்ளே யார் பேசுகிறது என்று கேட்டான் மாரப்ப பூபதி. யார் பேசுவார்கள்? என்னை பிடித்திருக்கிறதோ இல்லையோ ஒரு கிளப்பிசாசு, அதுதான் தனக்குத்தானே பேசி கொண்டிருக்கும் என்றான் கிழவன். சரி, எனக்கு நேரமாச்சு, போக வேணும். என் கிரக பலன்களை பற்றி நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே ஆச்சாரி? பொய் சொல்லி ஏமாற்றி இருந்தாயோ என்று எச்சரித்தான் மாரப்பன். தங்களை ஏமாற்றி எனக்கு என்ன ஆக வேணும் யுவராஜா என்றான் கிழவன். மாரப்ப பூபதி எழுந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தான். முற்றத்தில் அடுக்கி வைத்திருந்த வாள்களையும் வேல்களையும் கத்தி கேடயங்களையும் பார்த்துவிட்டு சிரித்தான். ஆகா, ரொம்ப முனைந்து வேலை செய்கிறாயாக்கும். கத்தி, கேடயம், வாள், வேல். இந்த வாழைப்பட்டை கத்திகளையும் புல்லரியும் அறிவாள்களையும் வைத்து கொண்டுதான் உங்கள் பார்த்திப மகாராஜா பல்லவ சக்கரவர்த்தியை ஜெயித்து விடப் போகிறார். நல்ல வேடிக்கை என்று உரக்கச் சிரித்து கொண்டே ஒரு பக்கத்தில் அடுக்கி வைத்திருந்த வாள்களை காலால் உதைத்து தள்ளினான். அப்படியே வாசற்பக்கம் போனான். கோபத்தில் உலைக்களத்தில் கிளம்பும் அனல் பொறிகளைப் போல் கிழவன் கண்களிலே தீப்பொறி பறந்தது. மாரப்பன் சென்ற பிறகு வீரபத்திர ஆச்சாரி வள்ளியிடம் யுத்தம் வந்ததற்கான உண்மையான காரணத்தையும் மாரப்ப பூபதி யார் என்பதையும் விளக்கினார். அதை தெரிந்து கொள்ள காண்போம் அடுத்த அத்தியாயத்தை. கதையோடு பயணிப்போம். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட குறிப்பு பலகை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.